ஆதியோ அந்தமுமான பொருள சம்போ ஐந்துகார தொந்திவாய தோணியா பாடிடும் புலவனை காத்திடும் கணவதிய வமையாதிரும் மகனே விநாயகா உன்பதோ நான் பணிமையா கரமோ ஒன்பதியோ தொந்திவாய சொல்லி அடவடரகும் அது கடலத்து வாழையில் ஓடு பலம் அப்பலம் பால் மூக்கணிசார் எல்லு போரிகாட இடித்தவள் பச்சரிசி அப்பலமோ ஏரியல் போட்டுடன் தோசைகள் ஏட்டிலை மாவு பலாத்தங்கள் சகலமோ இத்தனையோ நானோ படைப்பியா நயகாதப்பாமல் நாவில் வந்து ஒதிப்பாயோ கணபதிய எங்கோருவ எங்கோருவ ஈசா கனவிலையும் மறப்பதில்லை மறப்பதில்லை குடவயத்து கணபதிய கணபதிய அப்பனை குஞ்சரமை உனை பாட உனை பாட யானை நல்ல முகத்தானே அரணார் பெற்ற திருமகன பானை நல்ல வயத்தோனே பானை நல்ல வயத்தோ பக்தர்களை காத்தோனே
ஐந்தரைக்கு இலையோ அனுமந்தனை அருள் புரிவாய் வனமிருக்கும் வனக்கிளி வந்தருள வேணும் அம்மா எனமிருக்கும் கலைமகள் எனக்கு அருள வேணும் அம்மா கண் கொடுத்த காளி அம்மா கண் கொடுத்த காளியம் என் கதை குதவ வேணும் அம்மா அன்னை சீதமனவங்காலா ஹரிராம ரகுராம் ஐயனுடைய தேவியம் அம்மையானவாணியம் தாய் வரஸ்வதியம் தாய வரஜோதியம் எங்களை தற்காக்க வேணும் அம்மா குற்றாலந்தண்ணில் வார் பலலாமணி உண்பார் செண்பகாதண்ணில் வார் செண்பகாதேவிபார் கம்பையது தவமிருக்கும் கம்பையது கம்பகாமாட்சி உண்பார் வானை நல குருநாள் வாக்கு தர வேணுமை செந்தாலை பூச்சொலி சீவநல்லூர் தண்ணில் வார் மாநிலத்தில் கேளிவர் வில்லி செயல் புகழ் பாடை உலகம் எல்லாம் கேளிவர் மாநிலத்தில் கேளிவற்ற மாநிலத்தில் கூட்ட மாடசாமி புலவர் பாதம் சீமை எங்குயல் கடல் திருநெல்வேலி முக்கடல் சொன்னபடி சுயங்கள் பார் அடுத்தபடி ஆரங்கள் பார் எடுத்தபடி அசைகள் பார் சீமை எங்குங்கே அழிவர் சீமை எங்குங்கே அழிவர் கூட்ட சீவநல்லூர் புலவர் பார் அந்த வடம் பொருந்தவை விட்ட அழகில் இங்க புலவர் பார் சீமை எங்குயல் கட தென்காசி முக்கட வில்லி செயல் கேளிவ உலகம் எல்லாம் புகழ் பாடை ராமாயணம் புகழ் பாடை சீமை எங்குங்கே அழிவ சீமை எங்கு பிரிதாத்த செல்லச்சாமி புலவர் பார் ஜீமையங்கோயல் கடலோ திருநெல்வேலி முக்கடலோ வில்லி செயல் கேளி பெற்ற உலகமெல்லாம் புகழ் படைத்த மாநிலத்தில் கேளி பெற்ற சிவநல்லூர் புலவர் மக
சின்ன நல்ல புலவர் என்றால் சில்லா எங்கும் எதிர்பார்க்கும் இளைய நல்ல புலவர் என்றால் லோகமெல்லாம் எதிர்பார்க்கும் அது மாயாண்டி சுடலைக்கினு ஆட்டில் அவதரித்த மன்னர் தானே மன்னர் தங்க வாயால ஏ சுடலை நினைச்சா போதும் கற்சிலையாய் இருந்துட்டாலும் புலவர் மாமன் சத்தம் கேட்டா கலகலன்னு வசையிடும் ஏ மாயாண்டி நினைச்சா போதும் மஞ்சிலையாய் இருந்துட்டாலும் மன்னன் சத்தம் காதல் கேட்டா அது மனமிறங்கி பேசும் ஐயா சீமை எங்கும் கேலி பெற்று உலகம் எல்லாம் புகழ் படைத்த மாநிலத்தில் கேலி பெற்ற லட்ச தெய்வம் பார்த்த தெய்வம் ஐயா பார்த்ததை தாத்தா லட்சுமண புலவர் பாதம் காலை 10 மாதம் சமன்றெடுத்த மாதா பிதா ஒரு தெய்வமோ 5 வயதில் அண்ணாவிடம் சென்று நமக்கு அறி என்று சொல்லி வைத்த அண்ணாவி ஒரு தெய்வமோ இன்னைக்கு சீமை எங்கும் எல்லைகாடால் திருநெல்வேலி முக்காடால் வில்லி செயலுக்கு அலைவர் உலகம் எல்லாம் புகழ் பாடை மாநிலத்திற்கு அலைவர் மாநிலத்தில் பெரியப்பா மாடசாமி புலவர் பால் எங்கோ எலகாடாலும் திருநெல்வேலி முக்காடாலும் வில்லி செயலுக்கு அழி பெற்று உலகம் எல்லாம் புகழ் படைத்த மாநிலத்திற்கு அழி பெற்ற சிவநல்லூர் புலவர் பேர சின்ன நல்ல புலவர் மகன் என்றுதான் சொன்னா போதும் எனக்கு சில்லா எங்கும் தேடுவது ஐயோ இளைய நல்ல புலவர் மகன் என்றுதான் சொன்னா போதும் லோகம் எல்லாம் தேடுவது ஐயோ மாயாண்டி சுடலைக்கின்னு மறுவுருவம் எடுத்த மண்ணு மன்னர் தங்க வாயால மாயாண்டி சுடலையத்தான் வாவி வானாலும் வருவான போனாலும் போவான ஆடாத தெய்வங்களை ஆட வைத்த மன்னர் தான வராத தெய்வங்களை வரவழைத்த மன்னர் தான சீமையங்கொங்காலி வற்ற உலகம் எல்லாம் புகழ் படைத்த மாநிலத்தில் கேலி வற்ற கண்ட சுயம் கவிகள் பாடும் கண்ட சுயம் எங்க அப்பா காளி புலவர் பாதம் எடறியானாலையில எழுத வைத்தார் எங்கூருவா படிப்பறியானாலையில
படிக்க வைத்தார் எங்கோருவா சொல்லறிய நாளையில் சொல்லி தந்த குருநாத கண்ட சுயங்கவிகள் பார் அப்பா காளி புலவர் பார் படிக்க வைத்த குருநாதன நான் ஒரு நான் மறப்பதில்லை நான் ஒரு நான் மறந்தாலும் நெஞ்சோரு நான் மறப்பதில்லை நெஞ்சோரு நான் மறந்தாலும் நினைவோரு நான் மறப்பதில்லை நினைவோரு நான் மறந்துட்டால் ஐயா சொல்லி தந்த குருநாதன சொல்லி தந்த குருநாதன் பலவன் சொப்பனத்தில் மறப்பதில்லை நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழுனார் இஞ்சி மஞ்சள் பூக்குனா இருவாச்சி மலருனா மானிருந்து விளையா மயிலிருந்து விரித்தா குயிலிருந்து ராகம்பா ஆணை கட்டி பாராடி அழகிலையும் சிறந்தனா அழகிலையும் இந்த இளஞ்சி மாந்தண்ணில் வா இன்னகரம் தன்னதில் இன்னைக்கு நாளை ஏலஞ்சி மனகரது அபதரித்த வாசல் தான் அழகு நல்ல இடம் அது வன்னியர் குல வம்முசா அழகு நல்ல வாசலை அபதரித்த வாசல் தான் அப்ப நான ராமவர் எங்குவா தண்ட ராமஸ்வா ஹரிராம வாசலில் ஐயா மாறி சபையர்கள் இங்கு இருக்கும் பெரியவர்கள் இன்னைக்கு நாளை ஹரிராமனோட வாசலில் சிவன் நல்லூர் புலவர் பூட் மாடசாமி புலவர் பூட்ட லட்சுமணைய புலவர் பேர் காளி புலவர் லட்சுமணைய புலவந்தா யாரி ராம வாசலில் சாஸ்தாங்கதை சொல்ல போர் சபையோருக்கு வணக்கம் ஐயங்கதை சொல்ல போர் ஐயங்கதை சுருக்கா சொல்லி ஹரிராம கதையத்தான் ஹரிராமபுரம் பலவம் பந்தளில பாடப்போ ஏன் குற்றங்கூற இருந்துட்டாலும் குழந்தை போல என்ன வேணும் 6 விலை 100 குற்றம் ஐயா மாறே சபையோர்களே ஐயா சபையோர்கள் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா கால் வித்தை படித்தவர்க்கு கால் பிடிக்கும் சேவகந்தான் அறவித்த படித்தவர் அங்க அடுப்பங்கட்டி சுமந்துடுவோம் முக்கால் வித்தை படித்தவர் முன்ன நின்று வணங்கிடுவோம் முழு வித்த படித்தவர்க்கு முழு வித்த பலவம் முடி வணங்கும் பிள்ளை ஐயோ பூச்சூடும் உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வந்தார் ஒரு வல்லரக்க ராஜ மன்னன் ஐயா வடக்கு வடநாடு வடநாடு வடசீமை அதுலயும் சிறுநாளி வெறுநாளி என்ற ஒரு தேசம் அங்க யார் ஆண்டு வரா உலகத்திலே பெரியவன் அவன் தான் வண்டு மகாரிஷி ஆகிய மன்னன் ஐயா வண்டு மகாரிஷிக்கு எத்தனை பண்பொருள் இருந்தாலும் எத்தனை மண்மனையோட ஆண்டாலும் அவன் மனதிலே ஒரே ஒரு எண்ணம்
ஒரு நாள் ஒரு பொழுதாவது சரி ஐயா. மாணிக்க கைலேங்கிரி பர்வதத்தில் ஆமா. படைக்கின்ற பிரம்மனாக இருக்கணும் ஒண்ணு, இல்லையா? ஆதி கையிலே ஆளுகின்ற ஆண்டவனாக இருக்கணும் ஆமா. என்று என்ன கொண்டு கொண்டு வண்டு மகா ரிஷி ரிஷி ஆளில்லாத கவனத்திலே சென்று என்றோ இரு கண்ணை மூடி மூடி இரு கரங்கொண்டு ஏந்தி ஏந்தி கடவுளே தஞ்சம் என்று என்றோ வண்டு மகா ரிஷி கடுந்தவன் செய்து வரா. ஓடி. ஐயா ஆ. ஒரு நாளா எத்தனை நாள் ஐயா? 2 நாளா எத்தனை நாள்? 12 வருடம் ஐயப்பா 12 வருட காலம். அவன் செய்யும் தவம் எப்படி இருக்கு? எப்படியா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆகாயத்தை தொடர்பான ஆராய்ச்சான் தான் பாக்கி இருக்கு. ஓ காச்சான் அரச்சான் தான் பாக்கி. அப்பேருடைய தவத்தை அறிந்தாம் பிரம்மதேவன் ஆமா. உடனே சொல்லுகிறான், என்ன? ஆண்டவா பாண்டவா. அராதரட்சகா அச்சகா. ஆவத்தை பாண்டவா, பாண்டவா. இந்த வண்டு மகாரிஷிக்கு வரம் கொடுத்தேரானா என்ன? வையோகமே அழிந்து போகும். இல்லையானா? வரம் கொடுக்கவில்லை என்றால் என்றால் மாணிக்கை கைலாசபுரம் அழிந்து போகுங்க. ஐயப்பா. யா என்ன? அவன் தவம் அவ்வளவு வலிமையா இருக்கு. அவன் ஓங்கி வளர்ந்த தவமாகி விட்டதா? ஐயா என்ன? அவன் என்ன செய்யணும்? என்ன செய்ய? அவன் அருந்தவத்தை கெடுக்கணும். கெடுக்க வேண்டும். அருந்தவத்தை கெடுக்கணுமானா ஆனா யாரால முடியும்? என்னால முடியாது ஐயா. ஏயா ஆ. அதான் பாருங்க, என்ன? உலகத்திலே சிறந்த கனி, ஆமா. யாராலும் வெறுக்க முடியாத கனி என்ன கனி? அதான் பெரிய கனி விளாக்கணி. விளாக்கணி ஐயா. கனியிலே பெரிய கனி விளாக்கணி தான் ஐயா. ஆமு ஆமா. ஆமா ஆமா. பலாப்பழம் பிளாக்கணி. பிளாக்கணி அவளை பஞ்சாமணம் ஏகப்பட்ட பஞ்சாமணம் செலவழிச்சிட்டா. ஐயா ஆ. உலகத்திலே சிறந்த கனி, கனி. யாராலும் இருக்க முடியாத கனி, அப்படியா? அது என்ன கனி? என்ன கனி? ஏ சேலத்து வாங்கனியா? தமிழ்நாட்டு வாங்கனியா? ஆமா ஆமா. பிளாக்கணிக்கு சொல பெருசு. ஏயா ஓ. உலகத்திலே உயர்ந்த கனி, ஆ. யாராலும் இருக்க முடியாத கனி, அப்படியா? அதான் பிள்ளை கனி. ஏ பிள்ளை கணிக்கு தான் பிளாக்கணின்னு ஐயா. ஐயா உலகத்திலே உயர்ந்த செல்வம் என்ன செல்வம்? அதான் அதான் ஆயா செல்வம். கொண்டாடி செல்வம். சோறு பங்கி போட்டதால அந்த செல்வம் தானே பெரிய செல்வம். ஆத்துக்குள்ள அரோகனா சோத்துக்குள்ள இருக்கான் சொக்கம் பொங்கி போடுறது வேறு கொண்டாடி செல்வம். அதான் வீட்டம்மா செல்வம். ஏ மனைவி செல்வம். வீட்டம்மா செல்வம். என் கொண்டாடி செல்வம். என் மனைவி செல்வம். ஐயா ஆமா. உலகத்திலே உயர்ந்த செல்வம் ஆ. குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம். ஓ, குழந்தை செல்வம். அது மறந்துட்டேன் பாத்தியா? பிள்ளைகளை மறந்துட்டேனா? ஐயா ஆ. பிரமனுடைய கையினாலு குழந்தை உருவம் தான். மகந்தா. கண்ணன் பார்த்தான், கண்ணொளி கொடுத்தான். கொடுத்தார். ஆதி சிவருமான் உயிரை கொடுத்தார். 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 மூர்த்தி 3 பேரு, யாரெல்லாம்? பிரம்மன் சிவன் விஷ்ணு. சரி ஐயா. மூர்த்தி 3 பேரும் பேரோ. குழந்தை காலை பிடித்து பேசு. ஆகாய் நின்று சிறிது அவத்துக்கே விட்டுறிஞ்சான். ஓடி. ஐயா ஆ. அது குழந்தைகளா ஆமா. எப்படி சத்தம் போடுது? எப்படியா? ஏப்பா பாட்டு பால் கூட இல்லையா? அதுக்கு நீ தண்ணிக்கும் அழி இல்லையா? ஏ சுடுதண்ணியா கொஞ்சம் மாந்து விடப்பா ஆயில. இது குழந்தையா கூவையா? குத்தாத மலையில் உள்ளது. பழைய குத்தால 5 அருவிகள் உள்ளது. அடவாவி, வர வர கீழே நீக்கி விடுத. அது கூட உயிர் இல்லையா? 5 அருவியில இப்ப 10 வீட்டுல தின்றுருக்கு இந்த பிள்ளை. ஏயா ஓ. குழந்தை எப்படி சத்தம் போடுது தெரியுமா? எப்படியா? அடே கூவா நல்ல கூவா என்று கூவா நல்ல ஆ குழந்தை சத்தம் போடுது. ஐயோ யா கண்ணை மூடி இருந்தம்மா கண்மூலித்து பார்த்துட்டான். அருந்தவ சாலைஞ்சு போய் ஆகாயத்தை பார்க்கும்போது மும்மூர்த்தி 3 பேர் அருந்தவன் அழிந்தது. அருந்தவன் சிரிக்கப்பாவி கண்டுட்டா. ஐயா அருந்தவத்தை கிடத்த பிள்ளை அரமனைக்கு ஆகாது. ஆகவே ஆகாது. ஆகாது ஐயா. கொடிய தவத்தை கிடத்த பிள்ளை கோட்டைக்கு உதவாது. உதவாது. உதவாத. குழந்தை காலை பிடித்து கிடைத்தோ. ஏ வண்டு மகா ரிஷி சொல்லி ஏறிதான். எரிதான். எரிதான் ஐயா. அடே பாலகா, ஏ பலகா. அடே கிராதகா, பலகா. என் தவத்தை குலைக்க வந்த பாலகா, பலகா. பலகா. என் தவத்தை அழிப்பதற்கு யார் பிறவி செய்தானோ ஆமா. அவனுக்கு நாளொரு காலத்துல
நேர் விரோதியா பிறப்பாய் போ. ஐயா என்ன இந்த மகாரிஷி இந்த குழந்தை குழந்தை எங்க வருது? எங்கே ஐயா வருகிறது? ஏ பாதாள உலகத்துக்கே வருதுயா. அப்பா வாதி பாதாளத்துக்கு வருகிறது. பாதாள உலகம் யாரு ஆண்டு வரா? யார் யாரு சுவாமி? சுண்டு மகாராஜனும் சரி அவன் தேவியாகிய ரத்த கன்னியான பெண்ணும். பெண்கொடியாலும் அவர் ரெண்டு பேரும் எப்படி இருக்காவோ தெரியுமா? எப்படி இருக்காவோ எப்படி இருக்காவோ? அவருக்கு பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மெத்த வீடு இருக்கு, ஏழு குலத்து பிறவு இருக்கு, 56 நாடு இருக்கு, அரச வட்டம் தான் இருக்கு. அத்தனையும் இருந்துட்டால் 50 வயது வர ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, பாவி அருமலடா இருக்கால. யாரும் மலடா இருக்கும்போது மதுரையில் மலட்டு பாவி குழந்தைய கண்டுட்டான கையால எடுக்கான், கட்டி முத்தம் கொடுக்கான், அரமனைக்கு கொண்டு வாரான். ஆசையுள்ள மனைவாட்டி கணவனுட முகத்தை கண்டு, கணவனுட முகத்தை கண்டு அவன் காரணத்தை கேட்கால. எங்க நவராசம் அண்ணா இது யாரு பெற்ற திருமகனோ? உள்ளத உள்ளபாடு என்கிட்ட ஒளியாம சொல்லுவாய். என் மனைவி பொன் மனைவி எனக்கு வாய்த்த ரஜகிளி, என்ன சந்தேகம் நினையாதம், வித்தியாசம் என்னாதம், கடவுளுட கிருபையா நான் கண்டெடுத்த குழந்தாம். இந்த பகவானுட அருளா, பகவானுட பாலகன் கிடைத்தானம்மா. யா கையால வாங்கிட்டாள் கட்டி முத்தான், அரும நல்ல மகனுக்கு பால் கொடுத்து சீர் கொடுத்து பாசத்தோட வளர்த்து வாரா. யா 16 நாட்களில் மகனுக்கு பேர் கொடு. அன்னைக்கு நாளை அரும மகன் ஒரு மகன் ஐயா மகனுக்கு பேர் கொடுக்கா. அப்போ